எல்லாமே அந்த நட்பு ரீதியா பழகுறாங்க, திருப்பி ரிட்டர்ன் வராங்க, கேண்டீன் வராங்க, டீ சாப்பிடுறாங்க. ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்ன பண்றாங்க, கரெக்டா அவங்க வேன் வரவங்க போயிடுறாங்க. ஸோ டீச்சர்ஸும் அந்த மாதிரி தான். ஸோ அந்த அந்த ஒரு அட்மாஸ்பியர் என்ன அப்படின்னா அவங்க வேலையை அவங்க கரெக்டாக செய்யறாங்க அப்படிங்கிறது. ஸோ அதனால ஒட்டுமொத்தமா அந்த ஸ்கூலுடைய அட்மாஸ்பியர் எல்லாமே வந்து அங்கே இருக்கக்கூடிய நடைமுறைகள் எல்லாமே நல்லா இருக்கு. டீச்சர்ஸ் வந்து அங்கே என்னென்ன அனுபவங்களை அவங்க வந்து அங்கே தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு டீச்சர்ஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. இந்த எல்லாத்தையுமே நீங்க உள் வாங்கிட்டு நீங்க எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்கணும். சேர்மேன் சார் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ட்ரைனிங் வந்து இப்போ இந்த டைம் 10 பேர் போயிருக்காங்கன்னா அடுத்த டைம் வந்து இன்னொரு 10 பேர் வராதவங்க 10 பேர் போகணும். ஏன்னா எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கணும், எல்லாருமே வந்து விஷயங்களை நம்ம வந்து உருவாக்கிக்கணும். இல்லை என்னன்னா அந்த டாக்டர் அவர் சைக்காட்ரிஸ்ட் கண்ணன் சார் நடத்தின விஷயங்கள் வந்து எங்களுக்கு அந்த 1.5 மணி நேரமா அவ்வளோ அக மகிழ்வுன்னு தான் சொல்லணும். அந்த உள்ளார்ந்த சந்தோஷம். நிறைய வந்து சைகைகள் காமிக்கிறது, கையை காட்டுறது, எப்படிலாம் வந்து அதை ஞாபகம் வச்சுக்கிறது, என்னென்ன ஹேபிட்ஸ் வந்து மாணவர்களுக்கு வந்து கொடுக்கக்கூடாது, நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணாங்க. ஸோ ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. வரிசையாக நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆசிரியர்கள் ஒவ்வொருத்தரும் வந்து ஷேர் பண்ணுங்க. நீங்கள் வந்துட்டு குறைவான செய்திகளை சொல்லிட்டு போயிருங்க. உட்காந்து எங்கள் சேர்புட் கார்டனுக்கு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் வந்து டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணணும், எல்லா விஷயத்தையுமே நீங்கள் ஷேர் பண்ணணும். ஸ்கூலுடைய கேம்பஸில் என்ன நடந்தது, டீச்சர்ஸ் போய் நீங்கள் என்ன ஃபீட்பேக் என்ன கற்றுக்கிட்டீங்க, எந்த மாதிரியான நடைமுறைகளை அப்ரோச் பண்ண வந்து டீச்சிங்கில் நம்ம வந்து லேர்னிங் மெத்தடில் என்ன இன்வால்வ் பண்ணலாம், இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக அதை வந்து நீங்கள் சொல்லணும். ஓகேவா? அவங்களுடைய வாய்ஸ் வந்து ரொம்ப பாத்தீங்கன்னா குறைவா இருக்கு. ஏன்னா உங்களை மதிக்காத